Hi guys, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Good morning. எவ்வளவு நேரம் காட்டுது? 21 minutes லேட் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கோம். குட் மார்னிங் டா குட்டி. குட் மார்னிங்ண்ணா. இன்னைக்கு வந்து நம்ம வீப்ஸுக்கு வந்து ஒரு ஷூட்டுக்காக வந்திருக்கோம். அது மேபி நீங்கள் நேரத்துக்கு இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், இந்த நேரத்துக்கு இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. எஸ், அங்கே தான் ஒரு ஸ்டூடியோ வைபின் ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு வேலைச்சேரியில் வந்திருக்கோம். நல்லா இருக்குது. நம்ம படத்துலலாம் வந்து சிவகார்த்திகேயன் அண்ணாவுக்கு வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் அப்படியே இன்னும் அந்த பாட்டில் வர மாதிரி ஒரு ஸ்டூடியோ நல்லாயிருக்கு. அவங்க தான் ஷூட்டுக்காக வந்திருக்கோம். எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் உங்களை காட்டுறேன், அப்படியே நீங்களும் பாருங்கள். நல்லா இருக்குல்ல ஸ்டூடியோ பார்க்க. கைஸ் மைக்கெலாம் போட்டேன், ஸோ தட் உங்கள் வாய்ஸ் கேட்கணுன்ட்டு. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு டான்ஸ் ஷூட்டு. இந்த டான்ஸ் ஷூட் வந்துட்டு கொரியோகிராஃபர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர், சக்தி அண்ட் அனு. அந்த சக்தி அண்ட் அனு யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக நீங்கள் இந்த இலுமினாட்டி சாங் பார்த்துருப்பீங்களா, ஆவேஷம் படத்தில். அந்த சாங்கை வந்துட்டு கொரியோகிராஃப் பண்ணவர். அண்ட் அனுன்றவங்க வந்துட்டு இதே ரீசெண்டாக கட்சி சேர பாட்டு பார்த்து அவங்க தான் வந்து அதை கொரியோகிராஃப் பண்ணாங்க. ஸோ அவங்க 2 பேர் தான் வந்து இந்த டான்ஸ் ஷூட்டுக்கு வந்துட்டு கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்திருக்காங்க. இல்லை அவங்களே உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டூடியோ நல்லா இருக்குது. திடீர்னு பார்த்தா ட்ரெஸ்லாம் வச்சுருக்காங்க. பார்த்தா அவங்களோட ஓன் ஸ்டோர்ஸ் போல என்ன வாங்கிக்கலாம். அனுங்கெல்லாம் இருக்காங்க. இல்லை வரேன். ஹாய், சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? சரி சொல்லுங்கள். நான் தான் சொன்னேன் ஆக்சுவலாக ஃபஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். செம்ம வேறு லெவல் ஆக்சுவலாக. ஆம்லேட்டா? சாப்பிடுங்க சாப்பிட்டு வாங்க. நம்ம சாப்பிட்டு வாங்க, அப்புறமா மீட் பண்ணுவோம். நம்ம வந்து ஏதாவது சொல்லிட்டேன், இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன். இன்றைக்கி ஒரு டான்ஸ் ஷூட் வந்திருக்கோம். 2 மெகா கொரியோகிராஃபர்ஸ் நாங்கள் கூப்பிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் ஒரு பில்டப்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்கள் சாப்பிட்டு வாங்க, நம்ம சாப்பிட்டு விலாகா. ஆக்சுவலாக அவங்க வந்தோடனே கேட்டாங்க, எங்க டெய்லி விலாக், எங்க டெய்லி என்ன ஸ்டார்ட் பண்ணல. இப்போ தான் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு இருக்கோம். மீன் சாமான்லாம் இறக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிடுவோன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிடிஎஸ் சாங் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு வாங்க, பேசுவோம். ப்ரோ ஃபஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ப்ரோ சத்தியமாக சொல்ல செம்மையாக இருந்துச்சு கொரியோகிராஃபி. இப்போ தான் எல்லாத்தையும் பெருமையாக வந்து பில்டப்லாம் கொடுத்து வந்திருக்கேன். 2 கொரியோகிராஃபர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியோட பல்க்கு கொரியோகிராஃபர்ஸை நாங்கள் கூப்பிட்டு வந்திருக்கோம் ஷூட்டுக்கு அப்படின்ட்டு. நிஜமாலுமே செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் என்ன மேட்டர்னா, டெய்லி வீட்டில் வந்து நாங்கள் 2-3 வாட்டி அதை பார்த்துட்டே இருக்கோம். நேற்று நைட்டு கூட எல்லாம் பேசிகிட்டு இருந்தப்போ பார்த்துட்டு தான் போய் தூங்கணும். செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் த பெஸ்ட். பேசுங்க ப்ரோ. என்ன ப்ரோ எதுவுமே பேச மாட்டீங்க? அப்படியா? எவ்வளோ ஒன் டே ஷூட் ஆகுது? ஒன் டே ஷூட் தான். 6 PM to 6 AM முடிச்சாது. அப்படியா? நைஸ் ப்ரோ, நைஸ் நைஸ் நைஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போதே கண்டுபிடிச்சிட்டேன், இது கண்டிப்பாக ஹிட் ஆக போகுது. எனக்கு என்ன ஒரே இதுனா, இந்த மியூசிக் வீடியோ ஒரு மூவி ரிலீஸ்க்கு அப்புறம் உடனே ரிலீஸ் ஆகிருந்தா கூட இன்னும் பேங்காக இருந்திருக்கும். ஆனால் அது டைம் விட்டு ரிலீஸ் ஆனாலுமே செம ரீச், நல்ல ரீச். ஆமாம், போட்ட உடனே நல்ல ரெஸ்பான்ஸ். ஐ திங்க் ஒரு 24 ஹவர்ஸ்லேயே அது தாண்டிடுச்சுல. 1 million போயிடுச்சு. 5 million ஆயிடுச்சா? 5 million #3 ட்ரெண்டிங் இப்போ. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. அதான் டிடிசியில் இருக்க எல்லாருமே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கீங்களா? அடுத்தீங்கடா. இவன் தான் அபிஜித். ஹாய்டா. இவன் வந்து நம்ம எந்த ஷூட் எடுத்தோம் தீப்ஸுக்கு? எல்லோ சாரியில் எடுத்தோம் கரெக்டாக. அந்த ஷூட் வந்து அபிஜித் தான் எடுத்தான். இன்றைக்கி ஷூட்டு அபிஜித் தான் எடுக்க போகிறோம். அப்புறமா எங்களுக்கு கனாவோட ஷூட் 2மே, கனா ஆல்பம் சாங் 2மே இவர் தான் கொரியோகிராஃப் பண்ணார். அதுவும் சொல்ல மறந்துட்டேன். டிப்ஸ். ஹாய். அழகா இருக்குடி. வெட்டிட்டீங்களா இதை 3? அவளது எக்ஸாக்ட் ஷேடுன்னு நினைக்கிறேன். ரைட் லெக்கில் போட மறந்துட்டேன். நான் எவ்வளோ லூஸாக மாய்ஸ்சரைசரை லெஃப்ட் லெக்கில் போட்டு ரைட் லெக்கில் போட மறந்துட்டேன். எக்ஸைட்டட்? ஜாலியாக இருக்கா? எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குமா? அந்த ஸ்டெப்பு சொல்லி கொடுங்க. இப்படி வருது, அதுக்கப்புறம் திருப்பி இப்படி போகுது, அப்புறம் இப்படியா? இதுக்கப்புறம் ஒரு வரல. கரெக்டாக தான் சொல்லியிருக்கியா? அப்போது நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இப்படி பண்ணிட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக இப்படி பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இல்லையா, அப்புறம் ஒன்று நடுவில் ஒன்று வருதே எப்படி? நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. எனக்கு அவரோட இந்த ஸ்டெப்பு தான். அம்பன் தானே அவர் பேர். நான் எப்படி வாக் பண்ணணும், நான் என் சைடில் பண்ணி காமிச்சேன். சரி, இதுதான் இது பேஸ், இதுதான் நீங்கள் ஓன் சைடில் பண்ணிக்கலாம். கியூட்டு.
ஆக்சுவலி அந்த படத்துல அவர் தான் ஆக்சுவல் ஹைலைட். லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஓரமா நின்று கோச்சிக்கிட்டு இந்த வீடியோவில் வந்து சக்தி has chosen 3 தீபிகாஸ். ஆனால் 3 பேருக்கும் நாங்கள் எப்படி டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கோம்னா, அவங்க சிங்கிள் கே, அவங்க பேரில் ஒரு கே தான் வரும் தீபிகாங்கிறது. இவங்க பேர்லேயே 2 பேர் தான் 2 கே வரும்னா டபுள் கே. இவங்களுக்கு முன்னே நாங்கள் ஏன் ட்ரிபிள் கே வச்சிருக்கோம்னா, என் கான்டாக்ட் நேம் அவங்க தீபிகா கேன்னு சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால ஸோ we have single K, double K, triple K. ஆனா நம்மளுக்கு BTS இல்ல, 3 பேரும் தீபிகான்னு இப்படி திரும்பி பாக்குறது. இன்னைக்கு எப்படி எடுக்கிறோம் சக்தி நீ ஷூட் பண்ணும்போது தீபிகா அப்படின்னு சொல்லு. நாங்க 3 பேரும் தெரியும். என்கிட்ட சொல்லுங்க அப்பதான் ரெக்கார்ட் பண்ணணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். யோசிச்சு பாரு, நார்மலா எல்லா ஆங்கிள்லயும் தீபிகா 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 வந்தா BTS சூப்பரா இருக்கும். இது வரைக்கும் ஒரு ஷாட் ஆக்சுவலி ஏன்னா அடுத்தது வந்து திருப்பி சென்ட் பண்ணிருக்கேன். எனக்கு காஸ்டியூம்லாம் போட்டோனே ஆனுவல் டே அங்கே ஆனுவல் டே வந்துச்சு என்ன பண்ணலாம். கைஸ் அங்கே ஷூட் போயிட்டுருக்கு. சரி அந்த கேப்பில் வந்து நம்ம எதனா சாப்பிட்டுட்டு காலைல மணி 9:30 ஆயிடுச்சா, சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்களுக்கு எதனா சாப்பிட வாங்கிட்டு போயிடலான்னு வந்திருக்கோம். இங்கே பாருங்களேன், கேரட்டு ஃபுல்லாக கெட்டு போன கேரட்டு, அது ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு இங்கே வேறு ஓவராக பேசிட்டு இருக்கிறானுங்க. கேட்டால் அது ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு திமிரா வர பேசுகிறான். ஃபுல்லாக கேரட் கெட்டு போய் மேலே ஃபுல்லாக ஏறிட்டு இருக்கு. மண்ணு மாதிரி ஜூஸ் போட்டிருக்கானுங்க லிட்ரலாக. மெனக்கிட்டு காசு கொடுத்து ஜூஸ் வாங்கினா கேரட் அழுகுனா கேரட் அவன் கேட்குறான், அவன் கடையில் அவன் கேட்குறான் கேரட் இருக்குன்றான். வந்துட்டு கேரட் சுத்தமாக நல்லா இல்லை, கேவலமாக இருக்குது கேரட் ஜூஸ். தண்ணி கூட குடிச்சிடலாம் போல, அதுக்கு பதில் அழுகுன கேரட் ஜூஸ் போட்டு வாய் வர பேசுகிறானுங்க. சத்தியமாக சொன்னாங்கன்னா போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடணும் எங்கன்னா போயிட்டு. ஆனால் எத்தனை பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க, அங்கே போய் எத்தனை பேர் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க மெனக்கிட்டு ஜூஸ். ஏன்னா குட்டி பசங்களாம் குடிச்சா என்ன, பெரிய ஆளுங்க குடிச்சா சரி உடம்பு சரியில்லாம போகும், குட்டி பசங்களாம் குடிச்சா ஆக்சுவலாக நாங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு கூட மாட்டோம். சரி ஓகே எதுனா ஒரு மிஸ்டேக் நடந்துட்டு சர்வீஸ் மண்ணு மாதிரி வந்து கொடுக்க கூட இல்லை, அங்கேயே வச்சுட்டு எடுத்துக்கோன்றான், மூஞ்சை காமிச்சிட்டு இருக்கான், உருன்னு இருக்கிறான். என்ன ஏதுன்னு கேட்டால் ஒரு ரிப்ளை கூட இல்லை. மெனக்கேட்டு எல்லாரும் வந்துட்டு காசு கொடுத்து தண்ணிக்கு பதில் ஜூஸ் எது குடிக்க போகிறாங்க. ஒரு உடம்பு நல்லா இருக்கணும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் தான். நாங்கள் அழுகுன ஜூஸ் வந்து கொடுத்தா எப்படி குடிக்க முடியும்? இருக்கிற உடம்பு நாசமாக தான் போகும். என்ன வெளியில் வந்துட்டீங்க? ரெடி டபுள் கே சிங்கிள் கே பிரச்சனை இல்லை. ஓவரா டன்னா. இது மாதிரி இருக்காரா அந்த டால், ஜாப்பனீஸ் டால் கொண்டைக்கு வந்து குஸ்காமா ஷூட்டிங் முடிச்சு நாங்க பாக்க சொல்லி பண்ணீங்க ஸ்பெஷல் இல்ல. டிப்ஸ் how was the shoot? குட்டா மாசா கெத்தா? சேட்பெட் இல்ல அது இங்கிலீஷ்ல சேட்பெட், காத்தால சேட்பெட், தமிழ்ல அது பேர் சேட்பெட், நீங்க சேட்பெட் சேட்பெட். बाय 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 बाय. आम से काटेंगे, आम से काटेगा नहीं. How was the workout? Nice ah? நைஸ் நாள் அழுதுட்டு இருந்தேன் கூட. அச்சோ 2 நாள் இதுல ஓஹெட் கான்டெம்பரரி. ஆமா கைஸ், இன்னைக்கு வந்து தீப்ஸ்க்கு அகைன் அந்த மார்னிங் ஷூட் போயிருந்தோம்ல, கான்டெம்பரரி டான்ஸ்னால நல்லா கை அப் அண்ட் டவுனு ப்ளஸ் ரோலு ஜம்ப்பு. அது ஒரு 3 நாளா பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ ஓவர் ஷோல்டர் அது சரியாயிடுச்சுன்னு நினச்சி நான் படி ஜாலியாக பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு திருப்பியும் அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து பயம் காட்டிடுச்சு பரமா மாதிரி பயம் காட்டிக்கிட்டு இருக்கு. அதனால நானும் அழுதுகிட்டு இருக்கேன். சரியா சார், ஆக்சுவலாக அதுதான், அதனால அவளுக்கு டெய்லி தொடர்ந்து அதை பண்ணுறதுனால அகெயின் அந்த இடத்துல பெயின் வர ஆரம்பிச்சிருச்சா. ஸோ அதான் பயந்துட்டு இருந்தா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா இங்கே ஜிம்மில் வந்து கால் பண்ணி என்ன ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் வாங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அடிச்சு. என்னடா ஆச்சு? நீ சொன்னதுக்கு பண்ணா ஜிம்முக்கு பாத்துக்கலாம்னு சொன்னால அதுக்காக பண்ணிருக்கான் அவன். அது உனக்கு தெரியாம ஏன்டா டென்ஷன் ஆகுது? அதனால தான் கூலா உட்காந்துக்கிட்டு இருக்கு. எப்படி அமிதாப் மாமா மாதிரி அப்படிதான் பைத்தியக்காரா யாரா? நான் விழுந்துட்டாங்க, ஏதோ ஆயிடுச்சு போல, ஏதோ பிரச்சனை போல, என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு செகண்ட்.
பாடி சுண்டலு அதுதான் அவங்க ஜிம்ல அண்ணி போகாதீங்க அண்ணி இன்னைக்கு வேணாம். கொய்யா எனக்கு இது தான்டா இது பிசியோதெரபி தான்டா பண்ணி விட்டாங்க. நல்லதுதான் போனது ஆக்சுவலா. ஐ மீன் அட்லீஸ்ட் அந்த பிசியோதெரபி செஷன் ஆச்சு ப்ராசஸ் பண்ணல. சரி வீட்டுக்கு போய் போலாமா வாங்கி கொடுங்க கைஸ். வெளில போறதா இருந்தது பட் ஆனா வெளில போறது இன்னைக்கு கேன்சல் பண்ணிடலாம். கைஸ் சொல்லுங்க கைஸ். கைஸ் சென்னையில் அகைன் மழை பெய்யுது. வாட் அ ஷாக்கிங். வாட் அ ஷாக்கிங். நம்ம புதுசாக கிரியேட் பண்ணுவோம். வாட் அ ஷாக். ஒரு நேரத்துக்கு சாரோ அப்படி மிமிக்ரி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கொஞ்சம் அன்னைக்கு உடம்பு சரியில்லாததுனால இன்னைக்கு நைட்டு டிஃபன் ராஜா நான் தோசை சுட்டுறாரு. சொல்லலாம் அவர் தோசை சுட்டு போயிருக்கேன். சரோ ப்ரோ சுடுவாரு. சரோ ப்ரோ பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க மனசை தான் சுடுவாரு. இப்போ என்னடானா தோசை சுடுறாரு. நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி என்கரேஜ் தாங்க என் மனசுல கிடைக்க மாட்டேங்குது. அதான் நடந்துருச்சே. பப்ளிசிட்டி பண்ணிக்கிறீங்களா? சாரோ எங்கன்னா பார்க்கணும்னா அடிக்கடி ஏர்போர்ட் பக்கம் பார்க்கலாம். பெசன்ட் நகர் பீச்சில் பார்க்கலாம். இன்னைக்கு அங்கதான் போயிட்டு வந்தாரு. குட்டி கூட அடிக்கடி பெசன்ட் நகர் பீச் பக்கம் பார்க்கலாம். ஏன்னா நான் அண்ணா கூட அண்ணி வீட்டுக்கு போவேன். ஏர்போர்ட் சைடு கூட வரையாம வாய்ப்பே இல்லை பிரதர். ஆமா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. கூப்பிட்டா கூட நீங்க நல்லா இருந்துச்சுடா. இது நல்லா இருந்துச்சு. ஒரு பாயிண்ட் உங்களுக்கு. குட்டிக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து கால் பண்ணி எனக்கு ஒரு இது எமர்ஜென்சி வரியாடா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு குட்டி உங்க அப்பா கால் பண்ணி அவரை கூப்பிட்டுக்கோ கால் அப்படின்னு சொல்லி போன வச்சுட்டான். அதான் வந்து சரோ சொல்றான் இந்த மாதிரி வந்துட்டு அந்த பாயிண்ட். இப்போ வந்து நான் தோசை சுட்டேன், வழக்கமோட சுட்டேன். சரோஸ் தோசை சுட்டா கொஞ்சம் முறுமுறுன்னு வந்துச்சு. ஸோ குட்டி வந்து நானும் தோசை சுடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா எப்படி சொல்ல போறான்னு தெரியல. நீங்க என்ன முறுமுறுன்னு சொல்றதுன்னு அவருக்கு நான் சொல்றேன். தம்பி தோசை சொல்ல தெரியுமா? ஃபர்ஸ்ட் தோசை சொன்னா இப்படி கலக்கணும் மாவை நல்லா. ஐயோ கலக்கல் தாண்டி இன்னைக்கு கலக்கிட்டு கலக்கல் தோசை ஒரு கரண்டி ஃபர்ஸ்ட் அதுக்கு மேல கொஞ்சோண்டு ஊத்தி நல்லா இப்படி சொன்னோம். சரி சொன்னோமா? சரி கரெக்டா வருது. வந்துருச்சுடா குட்டி. அவ்வளவுதான். மாஸ்டரா அடுத்த தோசை ஊத்தும்போது ரவுண்டா வந்துடும். அவ்வளவுதான். எனக்கு எஸ் போட்ட மாதிரி ஏதாவது ஏ போட்ட மாதிரி ஏதாவது. ஏக்கு என்ன அர்த்தம் அவரே சொல்லுவாரு. நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆயிடுச்சு. நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆயிடுச்சு. வெற்றிக்குரிய போட்டுக்கலாம். எடுக்கும் போதுதான் இருக்கு ஃபினிஷிங் தான். என்ன நல்லா ஊத்துனாதான் முறுமுறுன்னு வரும் இல்லையா? என்ன 4 இடத்துல ஊத்திருக்காரு நல்லா வந்துரும். இப்போ நல்லா வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்றீங்க? ஒரு சைடு போட்டாச்சு. இல்ல நல்லா வந்துச்சுன்னா சாரோ வந்து ஒரு சைடு எடுத்துக்கிறாரு. வெயில்ல போயிட்டு வந்து மூஞ்சி கழுவாம அது மட்டும் பாத்தீங்களா பயப்படுறா பாத்தீங்களா? சரோ வந்துட்டு எப்பவுமே ஜஸ்ட் சும்மா கீழே இறங்கி போயிட்டு வந்தா கூட போயிட்டு வந்தோடனே கரெக்டா ஒரு 2 நிமிஷம் டைம் வச்சிருப்பான். வந்து மூஞ்சி கழுவிடுவான். ஏன்னே தெரியல. ஆனா பிஞ்சிருச்சு. நீங்க ஓரத்துல நல்லா கவனிங்க பிஞ்சிருச்சு. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். நல்ல ஒரு முயற்சி தான். குட் ட்ரை. இது ஒரு பால்ட் அப்படினு சொல்லி. ஓகே இப்போ நீ வந்து மூஞ்சி கழுவாம இப்ப நான் மூஞ்சி கழுவலாம். அவன் ஓரத்துல விட்டுக்கறான் பாருங்க. அதெல்லாம் என்ன ஓரத்துல விட்டா நான் சுட்ட மாதிரி நீங்க ரவுண்டா அந்த கோடு வந்துச்சு உங்களுக்கு. இல்ல எனக்கு தான் கோடு வந்துச்சு. நான் தான் வின்னே. வாயிலே சும்மா பாருங்க. நீ எடுப்பாரு. எடுக்குறேன். ஒட்டிக்கோ கட்டிக்கோ தான் இன்னைக்கு. அட வைடா அத விரிச்சு. அது என்ன பார்சல் போடுற? ஆம்லெட். அவ்வளவுதான். தோசை சக்சஸ். பிச்சோ. ஏய் பிச்சா. பிச்சோ. 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 விட மாட்டேன். பிச்சோ. கைஸ் சரோ ஒரு ஜோக் பண்ணா கவனிச்சிங்களா இல்லையா? போங்கடா மாதிரி போறா. பாய் பாய் சொல்லு. பாய் குட் நைட். தெரியுது பாருங்க. சாப்பிட்டீங்களா கேள்? சாப்பிட்டீங்களா? அடிச்சிரவா? நோ சொல்லு. எஸ் சொல்லணும். எஸ் நோ எஸ் சொல்லு. எஸ்
இப்போ இங்க நோ சொல்லு நோ சொல்லு நோ நோ பிச்சோ 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 எஸ் சொல்லு எஸ் 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 நோ தானே ஈஸியா இருக்கும். 1 2 3 1 2 என்னடி காலே பந்து மாதிரி போட்டு விளையாடிட்டு இருக்கீங்கடா அவள. ஹக்கி கொஞ்சம் ஹக்கி ஹக்கி தெரபில இவ நம்ம என்ன எதுல வந்தாலும் அப்படியே நம்மள ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் மறக்க வச்சிருக்கீங்க. ஐயோ எப்படி தூங்க பாருங்க அது சிரிச்சிட்டு இருக்கு. தூங்கலையா? தூங் 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 தூங். கண்ணு மூடு கண்ணு மூடு கண்ணு மூடு கண்ணு மூடு. கண்ணு மூடு கண்ணு மூடு. பிச்சு கண்ண மூடு கண்ண மூடு. आंखों बंद करो. आंखों बंद करो. आंखों बंद करो. वरिया माना. अय्यो. தூங்கட்டும். எங்க போடு? பிச்சு பாய் बाय. குட் நைட் குட் நைட்.